Hi friends, welcome to Chennai food. பரோட்டானால நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சால்னா தாங்க. அதுலயும் சிக்கன் சால்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அந்த சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் சால்னா ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலா ரெடி பண்றதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சிருக்கேன். கொஞ்சமா ஆயில் சேர்த்து விட்டுறலாம். நான் இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். நான் 20 ல இருந்து 30 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேங்க. தோலை உரிச்சிட்டு முழுசா எடுத்துர்க்கேன். உங்களுக்கு சால்னா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நான் இதல சேர்த்து விட்டுறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. லேசா வதங்கினா போதும். சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி சின்ன வெங்காயம் இல்லனா நீங்க பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துர்க்கேன். அதை இதல சேர்த்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 துண்டு லவங்கம் அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தோட இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி தான். இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும். எல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போறோம். தக்காளி வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க. நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுறலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில பாதி தேங்காய், அரை முடி தேங்காயை நல்லா துருவி வச்சிருக்கேங்க. அதை இதில் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ மிளகாய் தூள் சேர்த்து விட்டுறலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள் வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு மிளகாய் தூளை இதில் சேர்த்து விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சால்னா எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த போல் வெங்காயம் தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை 5 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். வதக்கி ஆற வச்ச மசாலாவை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்திங்கன்னா வெளியே வாரி விட்டுடும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிக்கன் சால்னா செய்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன பிரியாணி இலையை நான் 2ஆ பிச்சு வச்சுருக்கேங்க. 2 துண்டு லவங்கம், 1 துண்டு பட்டை அதை அதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 2 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். சேர்த்து விட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் சால்னாக்கு எப்போவுமே எலும்போட கறியோட சேர்ந்த பீசஸாக எடுத்துக்கோங்க. இல்லை கழுத்து பகுதி தோலோடு இருக்கிற பீஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாங்க. ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தோலோடு இருக்கிற பீஸு கழுத்து பீஸு இதெல்லாம் போட்டு தான் சிக்கன் சால்னா செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுலாம். சிக்கனை நீங்கள் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கவுச்சி வாடை வராமல் இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் சால்னா செய்யும் பொழுது சிக்கனை நம்ம வேக வச்சு சேர்க்கக்கூடாதுங்க. பச்சையாக சேர்த்து தான் வதக்கணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இந்த அரைச்ச மசாலாவை நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா வதக்கிக்கலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ சால்னாக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் சேர்த்து விட்டுடலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்தப்போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்து விட்டுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மசாலாவில் சேர்த்து அரைச்சிருக்கோம்.
1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்துருக்கேங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கணும். சிக்கனை மசாலாவோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி லேசாக அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அரைச்ச ஜார்லேயே தண்ணி சேர்த்து வச்சுருக்கேங்க, அது இதில் சேர்த்து விட்டுடலாம். சால்னா எப்போவுமே தண்ணியாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. திக்காக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். திக்னஸை பொறுத்து எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியாக தான் இருக்குது. இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுறேன். குக்கர் நான் மூடி போட்டு விட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மொத்தம் 3 விசில் வந்தால் போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் 3 விசில் வச்சுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இப்போ ப்ரெஷர் நல்லாவே அடங்கிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் இருக்கிற எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, அருமையான டேஸ்டான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சிக்கன் சால்னாவை நம்ம பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ஆனால் சிக்கன் சால்னாவை பரோட்டாவுக்கு மட்டும்தான் சாப்பிடணும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாக்கு சரியான சைட் டிஷ் சிக்கன் சால்னா. அந்த சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.